வரக்குள்ள என் வைஃப் உடனே கத்துனாங்க. என்னன்னு கேட்டா, இந்த காணுக்குள்ள ஏதோ வருது, நீங்க எல்லாரும் மேல வந்துருங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டதோட எங்கட ஜெனரேஷனை பொறுத்தளவில் எங்களோட வரலாறுல நாங்கள் காணாத ஒரு பேரழிவாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். தேயிலையை பறிக்கிறது தவிர மற்றபடி எங்களுக்கு போயிட்டு அங்கே மீன் பிடிக்கிற தொழில்லாம் எங்களுக்கு தெரியாது. எந்த நேரத்தில் எங்களோட மலையகம் இல்லாமல் போகுமோங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் படித்து நீங்கள் பெரிய ஆளாகி இந்த நிலப்பகுதிக்கான நிர்வாகிகளாக நீங்கள் மாறணும். நாங்கள் இருந்த சிங்கள பாடசாலைங்கிறனா அந்த ஏரியாவுக்கு கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அதை எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு வரும் சாமான்கள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது. ஏன்னு கேட்டால் நீங்கள் வேலை செய்கிறீங்க தானே அப்படிங்கிற ஒரு இதில் எங்களுக்கு எந்த சாமானும் கிடைக்குதில்ல. அவங்களும் மேனேஜரும் என்ன செய்கிறாரு, கொழுந்தை மட்டும் பறித்து வருமானத்தை பார்க்குறாரு. இந்த ஆளுகளுக்கு முக்கியமாக என்ன வேணுங்கிறத அவர் கேட்டு செய்ய மாட்டேங்கிறார் எங்களோட மேனேஜர். ஓடிட்டு தான் நாங்கள் அடுத்த நாள் காலையில் தான் ஒரு 9 மணியை போல் வந்து பார்க்கும் பொழுது இதுதான் எங்களோட பாடசாலை. பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, இப்போதைக்கு இது செய்ய இயலாதுன்னு இன்றைக்கி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் செய்ய வேணான்ட்டாங்க. இப்போது உங்களுடைய அவசரமான தேவை என்று சொன்னால் எப்படியான தேவைகள் இருக்கிறது உங்களுக்கு?